ஈஸியான மெத்தடில் களி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டே நான் வந்து ரேஷன் அரிசியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு வேக வச்சு அது நல்லா தண்ணி கொதி வரும்போது நம்ம அந்த வேக வச்ச ரைஸை எடுத்து இதில் போட்டுடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் இந்த ரைஸ்லேயே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கொதி வர்ற டைமில் நம்ம ராகி மாவை சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம கலக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு குச்சியை நம்ம இதில் வச்சு விட்டுறணும். வச்சோன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ களி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாவு போட்டுக்கோங்க. அண்ட் லோ ஃப்ளேமில் வந்து கேஸை வந்து வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா குக்காக விடணும், நம்ம கலரக்கூடாது. அது குக்காகும் போது பார்த்தீங்கன்னா மேலே கீழே அடியில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் மேலே வந்து மாவு அப்படியே வந்து வேக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா தான் நல்லா வந்து அந்த கெவரு மாவு வந்து குக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எந்த லூஸ் மோஷன்ஸும் ஆகாது. குக் ஆகலைன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிசென்ட்ரிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா குக் ஆகிறதுக்கு விடுங்க. வீட்டில் இந்த களிக்கு என்ன மெயின் டிஷ் அப்படின்னு பார்க்கலாங்களா? சைட் டிஷ், மெயின் டிஷ் தான் களி. சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டி குழம்பு. ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு, விசில் ப்ரெஷர் போன உடனே எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி கலக்கி விடலாம். ஸோ இந்த மாதிரி செவரை ஒட்டி வச்சுட்டு நம்ம நல்லா கலக்கன்னு 2 காலையை பிடிச்சிட்டு துணியில் நம்ம கலக்கி விட்டோன்னா நம்மளோட சூப்பரான களி ரெடி ஆகிடும். மக்கள் சிப்பை எடுத்து இது களி உருட்டுறதுக்காரே நம்மளுக்கு வந்து ஹுட்டு வரும். களி உருட்டுதெல்லாம் என்னவோ அது பேர் எனக்கு ப்ராப்பராக தெரியல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போய் உருட்டிக்கலாம். இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துகிட்டு பிளேட்டில் வந்து நம்ம அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். ஞாபகம் வந்துச்சு, களி உருட்டுற கட்டை. இந்த மாதிரி பிளேட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியாக போட்டு நம்ம உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு மாவை எடுத்துகிட்டு உருட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணியை வந்து தொட்டுட்டு பாருங்க, இந்த மாதிரி சூப்பரான களி ரெடி. ஸோ நம்ம வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க இருக்காங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ், குட்டி பசங்களுக்கு கொஞ்சம் குட்டி சைஸ். ஸோ நம்ம வீட்டில் களி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கினீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்தது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. ஸோ களிக்கு போட்டிக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.